இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் மாப்பிள்ளை சிங்கம். தேனி மாவட்டத்துல 20 ஆண்டு காலமாக சேர்மன் பதவியில நீடித்து வருகிறார் ராதாரவி. இவருடைய பதவியை தோற்று போகும் முனிஷ்காந்த் எப்படியாவது அந்த பதவியை கைப்பற்ற நினைக்கிறார். இந்த நிலையில அந்த ஊர்ல நடக்கும் தேர் திருவிழாவில் யார் தேரை இழுப்பது என்பதுல அவர்களுக்கிடையே பிரச்சனை நீடிக்கிறது. இந்த நிலையில ராதாரவியோட தம்பி மகனான விமலும் முனிஷ்காந்தோட மருமகளான அஞ்சலியும் காதலிக்கிறார்கள். அதே வேளையில ராதாரவியின் மகளும் அஞ்சலியோட அண்ணனும் காதலித்து வருகிறார்கள். இவர்கள் இருவரும் ஊரை விட்டு ஓடி செல்லவும் இரு குடும்பத்தாருக்கும் இருக்கும் பகை மேலும் அதிகமாகிறது. இதன் காரணமாக அஞ்சலி விமன் காதலில் சிறு விரிசல் ஏற்படுகிறது. இந்த நிலையில சேர்மன் தேர்தல் வருகிறது. இந்த முறை சேர்மன் பதவிக்கு ராதாரவிக்கு பதிலாக விமலும் முனிஷ்காந்துக்கு பதிலாக அஞ்சலியும் களமிறங்குகிறார்கள். இறுதியில இந்த தேர்தல் வென்றது யார்? விமல் அஞ்சலி காதல் என்னவாயிற்று? குடும்ப பகை தீர்ந்ததா இல்லையா என்பதை மீதி கதை. விமலுக்கு காமெடி படம் என்றால் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதே போல இந்த படத்துல மிகவும் சிறப்பாகவே நடித்திருக்கிறார். படத்திற்கு படம் கொஞ்சம் மெருகேற்றி கொண்டே தான் வருகிறார். அதே போல இந்த படத்துல அஞ்சலியும் மிகவும் அழகாக இருக்கிறார். படம் முழுக்க சேலையிலே வருகிறார். நடிப்பிலும் நன்றாக மெருகேற்றி இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு கோலிவுட்ல வாய்ப்பு கிடைக்கும் என நம்பலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சூரி காளி சேர்ந்து அரட்டை செய்தாலும் மறுபுறம் முனிஷ்காந்த் தனி ஆளாக நின்று காமெடியில கலக்கியிருக்கிறார். ராதாரவி பேசும் வசனங்கள் அலல் பறிக்கிறது. ஜெயபிரகாஷ் அமைதியாக வந்து போயிருக்கிறார். மற்றபடி படத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் நிறைவாக இருக்கிறது. குடும்ப பாங்கான ஒரு நகைச்சுவை படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ராஜசேகர். தன்னுடைய முதல் படத்திலே வெற்றி பெற இயக்குனர் என்று பெயர் எடுத்து விட்டார். குடும்பங்குள்ள இருக்கும் பகையை சொன்ன படங்கள் பல வந்தாலும் இந்த படம் ஒரு புது கதைகளோடு பயணிப்பது சிறப்பு. பல காட்சிகள் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பது படத்திற்கு பெரிய பலம். ஏஆர் ரகுநந்தன் இசையில பாடல்கள் அனைத்தும் சூப்பர். குறிப்பா சிவகார்த்திகேயன் அனிருத் சேர்ந்து பாடியுள்ள பாடல் கேட்பதற்கு மட்டுமல்லாமல் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. தருண் பாலாஜியோட ஒளிப்பதிவு மிகவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. மொத்தத்துல மாப்பிள்ளை சிங்கம் கெத்தாக வலம் வருவான். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.